ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் எபிசோடில் ஹீஜனும் பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் ஹீஜன் திரும்ப அமெரிக்கா போகலான்னு டிசைட் பண்ணியிருப்பா. ஸோ அதுக்கு என்னை நீ தான் அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு ஹீரோட்டையும் ஒரு ரெக்வெஸ்ட் வச்சுருப்பா. ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் என்ன நடக்குங்கிறது தான் இந்த லாஸ்ட் எபிசோடில் பார்க்க போகிறோம். இப்போ ஸ்டார்டிங்கில் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் சாம்சோனில் இருந்து ஹீஜன்னு நேம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஹீரோ அந்த பேப்பரெல்லாம் வாங்கி கிழிச்சு போடுறாங்க. ஸோ மறுபடியும் ஹீஜன்னு சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் போகிறாங்க. ஆனால் இந்த முறை ஆஃபீஸ் முன்னாடியே ஆளை நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஹீரோயினை உள்ளவே போக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின் எப்படியாவது அவங்க கண்ணுக்கு படாமல் உள்ளே போனாலும் உள்ள பேப்பர் கொடுக்க போகிற இடத்துல கண்ணுக்கு முன்னாடி இன்னொருத்த வந்து அந்த பேப்பரை கிழிச்சு தூர போடுறான். இதை பார்க்குற ஹீரோயின் கோவத்தில் அப்படியே ஹீரோவை பார்த்து திட்டலான்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு போகிறாங்க, ரெஸ்டாரண்ட்டுக்கு. ஆனால் அங்கே ஹீரோ இல்லை. ஸோ அப்படியே ஹீரோ எங்கே போயிருக்காங்கன்னு பார்த்தோன்னா இங்கே சேரி கூட சேர்ந்து ஹோட்டல் உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கே அங்கே ஏன் வந்திருக்கோன்னு தெரில. சேரிட்ட கேட்காங்க, என்னை எதுக்கு இங்கே நீ கூட்டிகிட்டு வந்திருக்க, ரீசனை சொல்லுன்னு சொல்லி கேட்குறப்போ, நீங்கள் கோவப்படக்கூடாது, உங்கள் அம்மா தான் இதெல்லாம் செய்ய சொன்னாங்க, நீங்கள் பிளைண்டட்னு சொல்லி கூப்பிட்டா வரமாட்டீங்க, அதுக்காகத்தான் இதெல்லாம். இப்போ அந்த பொண்ணு வந்துருவா, உங்களுக்கு பிளைண்ட் டேட் அப்படின்னு சொன்னால் ஹீரோ என்னால் முடியாது, வேணும்னா நீயும் அந்த பொண்ணும் பேசுங்க, எனக்கு இதில் இஷ்டம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறாங்க. ஆனால் சரி ப்ளீஸ், நான் இதை உங்கள் அம்மாட்ட போய் எப்படி சொல்லுவேன், தயவு செஞ்சு இந்த பிளைண்ட் டேட்டை மட்டும் அட்டன் பண்ணுங்கள், அந்த வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவையும் அந்த பொண்ணுக்கும் பிளைண்ட் டேட் செட் பண்ணி விட்டுட்டு இங்கேருந்து சரி கிளம்புறவா சும்மா கிளம்பாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணுறா. ஹீரோயினும் ஆமாம் எனக்கு நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல, அதனால தான் எனக்கு கால் பண்ணியிருக்குன்னு சொல்லும்போது அவளும் ஆமாம், ஏன்னா நான் இப்போ ஹீரோவுக்கு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டு வந்திருக்கேன், இப்போ அந்த பொண்ணு கூட தான் பிளைண்ட் டேட்டில் இந்த ஹோட்டலில் இருக்காங்கன்னு சொல்ல, ஆல்ரெடி ஹீரோயின் கோவத்தில் ஹீரோவை தேடிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ பிளைண்ட் டேட்டுக்கையும் வேறு அது போயிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே ஹீரோயின் கோவத்தோட அதே ஹோட்டலுக்கு போகிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிற பார்க்குற ஹீரோயின் பக்கத்தில் ஹீரோட்ட போயிட்டு, சாம்சிக் என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்ன மட்டும் எந்த பசங்க கூடயும் பிளைண்ட் டேட் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ நீ மட்டும் ஒரு பொண்ணு கூட வந்துட்டு இருக்க, ஏண்டி போதும் நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட, ஹீரோயினா நான் சொன்னலாம் அந்த பொண்ணு இவ தான் சொல்லிட்டு ஹீரோயினா அந்த பொண்ணுக்கு இன்ட்ரோ கொடுக்காங்க. ஸோ ஹீரோ நான் இப்படி ஹீரோயினை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், ஹீரோயினை பற்றி அப்படின்னு எல்லாமே இங்கே இந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டாங்க போல். இதை புரிஞ்சுக்கிட்டாத ஹீரோயின் வா நம்ம போகலாம், இங்கே இருக்க வேண்டாம், எனக்கு ரொம்ப பசிக்குது வான்னு சொல்லிட்டு ரொம்ப சின்ன பிள்ளை தானமாக ஹீரோவோட கையை பிடிச்சிருக்காங்க. இவ எப்பவும் இப்படி தான் நடந்துக்கிடுவான்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. ஸோ இப்போ ஹீரோயின் அப்படி என்ன தான் பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் உன்னை பற்றி தான் பேசிட்டு இருந்தோன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனாலே இப்போ ஹீரோயின் அந்த பொண்ணு முன்னாடி அப்படி ஹீரோட்ட நடந்துக்கிட்டது கொஞ்சம் எம்பாரிசிங்காக ஃபீல் பண்ணாங்க. ஸோ இப்போ ஹீரோ என்னன்னா, நாளைக்கு நான் மீஜோ 3 பேருமே அவுட்டிங் போகலான்னு சொல்லிட்டு 3 பேருமே சேர்ந்து வெளியே அவுட்டிங் தான் வராங்க. ஸோ நல்ல இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நைட் டைம் ஹீரோவோட வீட்டில் தான் ஸ்டே பண்ணுறாங்க. இப்போ ஹீரோயின் மோமோன்னு ஒரு கதை ஆல்ரெடி இங்கே மீஜோக்கு ஒரு முறை சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஒரு கதையை மறுபடியும் இங்கே மீஜோவுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது அதை கேட்டுட்டு இருக்க மீஜோவும் அப்படியே தூங்குறா. தூக்கத்தில் ஒரு கனவு வருது. இவங்க பகலில் சுற்றி பார்த்துட்டு வந்த இடத்துல இங்கே இப்போ மீஜோ மட்டும் தனியாக போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அவளை பற்றி யாரும் மோமோன்னு சொல்லி கூப்பிடுற மாதிரி இருக்குது. அவளும் அங்கேங்கன்னு திரும்பி பார்த்தா ஆப்போசிட்டில் ஹீரோயினோட பொம்மை இருக்குது. அந்த பொம்மை பக்கத்தில் போனால் அந்த பொம்மை இங்கே மீஜோட்ட பேசுது. நீ ரொம்ப தூரம் நடந்து வந்துட்ட, டயர்டாக இருப்பேன், உனக்கு சாப்பிட்றதுக்கு ஐஸ்கிரீம் வேணுமான்னு சொல்லி கேட்குறதுக்கு மீஜோவும் வேண்டான்னு சொல்லி தலையாடுறா. சரி இப்போ நான் சொல்கிறது கேளு, ரொம்பவே முக்கியமான வேலை, நீ இப்போ வெளியே போய் எல்லாத்தையும் பேசுகிற, ஓகேவா, உன்னால் பேச முடியும் அப்படின்னு மட்டும் அந்த பொம்மை சொல்கிறேன். இதை கேட்குற மீஜோவும் கனவுல சிரிச்சது மட்டும் இல்லாமல் நிஜத்துலையும் சிரித்து தூங்கிட்டு இருக்கா. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோவை தான் கட்டுறாங்க. ஹீரோ பொறுமையாக இப்போ ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இப்படி ஒரு வாரத்துக்கு ஹீஜனை கொண்டு போய் நான் அமெரிக்காவுக்கு விடுறதுக்காக போகிறேன், ஹீஜன் கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு. இதை கேட்குற ஹீரோயினுக்கு கோவம் வந்துட்டு, அப்போது ஹென்றி என்ன ஆனாங்கன்னு சொல்லி கேட்குறதுக்கு, ஹென்றி எங்கள் கூட தான் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் போகக்கூடாது, எனக்கு இது பிடிக்கலை, ஃபஸ்ட்டு எதுக்கு ஹீஜன் இப்படிலாம் செஞ்சுட்ருக்கா, எனக்கு புரியலைன்னு சொன்னால், இல்லை அவள் லாஸ்ட்டாக என்கிட்ட கேட்டிருக்கா, அவளுக்காக நான் இதை செஞ்சு தான் ஆகணும், ஒரு ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லும்போது, ஃப்ரெண்டா எப்போலேருந்து நீங்கள் ஃப்ரெண்டா, நீங்கள் உங்களுக்கு அவங்களோட ஃபஸ்ட் லவ் மறக்க முடியலையா என்ன, ஹீஜனை பார்க்குறப்போ உங்களுக்கு அவ்வளோ கவலையாக இருக்கா, இதுக்கு நீங்கள் பிரேக்கப் பண்ணாமல் நீங்களும் ஹீஜனும் ஒன்றாவே இருந்திருக்கலாம்னு சொல்கிறதுக்கு ஹீரோவும் கோவத்தில், இனி ஒரு முறை இப்படியெல்லாம் பேசாத, நான் சொன்னதும் நீ புரிஞ்சுக்கிடுவேன்னு நினச்சேன், எனக்கு இது ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு, ஆமாம் எதுனாலுமே நீங்கள் செய்கிறத புரிஞ்சுக்கிட்டு தாங்கிக்கிட்டு நான் இருந்துக்கிடணும், அப்படி தானே, என்னால் இருக்க முடியாது, நீங்கள் ஒரு வேளைக்கு அமெரிக்காவுக்கு அவளை கூட்டிகிட்டு போகணுன்னா என் கூட பிரேக்கப் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கோவத்தில் பேச, இனி ஒரு முறை பிரேக்கப்பை பற்றியெல்லாம் பேசாத, எனக்கு இது சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஹீரோவும் கோவத்தில் பேசுகிறாங்க. ஹீரோயினும் சரி இதை பற்றி உங்கள்கிட்ட பேசி வச்சுட்டு நான் ஹீஜன்ட்ட பேசிக்கிறதேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புனா, நீ என்ன பைத்தியமா, எதுக்கு இப்படி பைத்தியக்காரத்தனமாக நடந்துக்கிடுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து கத்துறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் போட்டிருந்த சண்டையில் தூங்கிட்டு இருந்த மீஜோ அந்த இடத்துக்கு வந்து கத்தி அழுது மட்டும் இல்லாமல் ஹீரோவை பார்த்துட்டு, உங்களை எனக்கு பிடிக்கவே இல்லை, எதுக்கு இப்படி சத்தமாக சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி வாயை திறந்து பேசுகிறா. ஸோ ஃபைனலாக இந்த இடத்துல மீஜோ பேசிட்டா. ஸோ ஹீரோக்கும் ஹாப்பியாகிருச்சு. அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஹீரோயினை கொண்டு போய் வீட்டில் விடலான்னு சொல்லிட்டு ட்ரா பண்ணதுக்காக வந்திருக்காங்க. அப்போ ஹீரோயினை பார்த்துட்டு, சரி உனக்கு நான் அமெரிக்கா போகிறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா நான் போகலைன்னு சொன்னால், ஹீரோயினும் எனக்கு இதில் இஷ்டம் இல்லைனாலுமே உங்களுக்கு இதில் போகிறதுக்கு இஷ்டம் தான், ஸோ நம்ம இதை பற்றி இப்போ பேசாமல் அப்புறம் பேசிக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போகிறாங்க. அப்படியே மறுநாள் விடிஞ்சா ஹீரோவை தான் காட்டுறாங்க. வேலை பார்த்துட்டு இருக்கிற டைம் ஹீரோயின்ட்டு ஒரு ஃபோன் கால் மெசேஜ்
மெசேஜ் வந்துடாதான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. சரி அவள் தான் பண்ணலைன்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோ மெசேஜ் அனுப்புகிறாங்க. அங்கே தான் ஹீரோயின் கோவமாக இருக்கிறதுனால இதை மெசேஜை பார்த்துட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறாங்க. ஹீரோ அடுத்ததாக கால் பண்ணி பார்க்காங்க. சுவிட்ச் ஆஃப்னு வந்த உடனே ஹீரோயினை நேரில் பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் இங்கே ஹீரோயினை பார்த்தா ஸ்ட்ரெயிட்டாக ஹீஜினை பார்க்கறதுக்காக தான் போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போனதுமே எல்லா திங்ஸும் பேக் பண்ணி இருக்கிறத பார்த்துட்டு இங்கே அமெரிக்காவுக்கு போகலான்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டியா என்னன்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் கூடவே ஹீரோவும் வரணும்னு சொல்லி கேட்டிருந்தியாமே, அதான் ஹென்ட்ரி வராங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நாங்கள் எல்லாருமே ஒன்றா போகிறதா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் எதுக்காக ஹீரோவும் கூட வரணும்னு சொல்லி கேட்க, மறுபடியும் அவரை டேட் பண்ணலான்னு சொல்லிட்டு எதுவும் திங்க் பண்ணிட்டு இருக்கியா, அவர் என்னோட பாய் ஃப்ரெண்டு ஹீரோயின் சொன்னால் நான் இப்போ வரைக்கும் அப்படி எதுவுமே நான் திங்க் பண்ணலை. எனக்கும் ஹீரோக்குள்ளே அந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே நான் முழுசாக மறந்துடணும் அழிச்சிடணும் தான் நினச்சிட்டு இருக்கேன். அது மட்டும் கிடையாது, அமெரிக்காவுக்கு ஏன் கூட வாங்கன்னு சொல்லி கேட்டது கூட நான் ரெக்வெஸ்ட்டாக தான் வச்சு கேட்டேன், ஃபோர்ஸ் எதுவும் நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் ஹீரோயின் வருதப்போ கஞ்சிலாம் சமைச்சு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே அந்த ஃப்ளாஸ்கெல்லாம் எடுத்து கொடுக்காங்க. நான் சாப்பிட்டுட்டேன், எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி கொடுக்காங்க. ஹீரோயினும் அதை வாங்கிட்டு என்னானாலும் சரி நான் ஹீரோவாக உங்க கூட அமெரிக்காவுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோயினோட அக்காவையும் செஃப்லியும் தான் கட்டுறாங்க. என்னென்னா இப்போ ஒரு பொம்மையை கொடுத்துட்டு ஹீரோயினோட அக்காட்ட நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லி கேட்காங்க. ஹீரோயினோட அக்காவுக்கு செகண்டாக மறுபடியும் மேரேஜ் பண்ணுறது பிடிக்கலை. ஸோ எனக்கு அதில் இஷ்டம் கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு, அப்போது நம்ம லிவிங் டுகெதர்லையாட்டு இருப்போம், நம்மளுக்குள்ளே தான் எல்லாமே செட் ஆகுது அப்படின்னு சொன்னால் எனக்கு அதுலேயும் இஷ்டம் கிடையாது. ஒரு வேளைக்கு அப்படி இருந்தால் வீட்டை க்ளீன் பண்ணணும், குக் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய வேலை இருக்கும். என்னோடய லைஃப்பில் நான் இப்படியே இருந்துக்கிறதுன்னு சொல்லிட்டு செஃப்லிட்டு சொல்ல, செஃப்லியும் என்ன பண்ணேன்னு சொல்லி தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயினோட அக்கா இனி மேரேஜ் பண்ணுறதுல இஷ்டமே இல்லாத மாதிரி தான் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே நைட் டைம் ஆகுது. ஹீரோயின் அங்கெங்கன்னு சுற்றி லாஸ்ட்டில் வீட்டுக்கு வந்தால் வீட்டோட வாசல்லையே ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினை பார்த்ததுமே, அம்மா எங்கே போயிருந்த, உன்னோட ஃபோன் வேறு சுவிச் ஆஃபில் இருந்துச்சு, இனி எங்கே போனாலும் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போகணுன்னு சொல்லி ஹீரோ சொல்ல, ஹீரோயினும் ஹீஜினை பார்க்கறதுக்காக தான் நான் போயிருந்தேன், நீங்கள் உண்மையாகவே அமெரிக்காவுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஹீரோவும் அதை நீ வேண்டான்னு சொல்லிட்டலாம், நான் போகலைன்னு சொல்கிறாங்க. நான் வேண்டான்னு சொன்னாலும் உங்களுக்கு போகணுன்னு தானே தோணும், ஒரு வேளைக்கு நான் போகணுன்னு சொன்னால் நீங்கள் போயிடுவீங்க தானேன்னு சொல்கிறதுக்கு ஹீரோவும் ஆமான்னு சொல்ல, அப்போ சரி ஒரு வாரம் தானே அமெரிக்காவுக்கு போங்க, என்னோடய மைண்டு சேஞ்ச் ஆகிறதுக்குள்ளே இங்கேருந்து போயிருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு அமெரிக்காவுக்கு போகிறதுல தான் இஷ்டம் இருக்குங்கிறதுனால ஹீரோயின் அவங்களோட முடிவை ஹீரோக்காக சொல்ல, ஹீரோ இப்போ ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிட்டு தேங்க்யூ, என்னோடய சுச்சுவேஷனை நீ புரிஞ்சுக்கிடுவேன்னு எனக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, உன்னோட நேமை ஹீஜினா சேஞ்ச் பண்ணணுன்னு தானே ஆசைப்பட்றேன், ஆனால் எனக்கு அதில் இஷ்டம் இல்லை, ஆனால் உனக்கு உன்னோட நேம் சேஞ்ச் பண்ணுறதானே ஆசையாக இருக்குது, ஸோ நீ வேணால் உன்னோட நேமை சேஞ்ச் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அதுக்கும் ஹீரோ பர்மிஷன் கொடுக்காங்க. ஸோ அதுலேருந்து அப்படியே ஹீரோ அமெரிக்காவுக்கு போய் ஒரு வாரம் ஆகுது. இப்போ ஹீரோயின் அவங்களோட நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இதுதான் லாஸ்ட் டே போல். ஸோ நேம் சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்காங்க. ஆனால் கொடுத்ததுக்கப்புறம் ஹீரோ சொல்லியிருப்பாங்க, உன்னோட பேர் சாம்சன் இருக்குது தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரீசனுக்காகவே கொடுத்த ஃபார்மை ரிட்டர்ன் வாங்கிட்டு அதே இடத்துல அதை கிழிச்சு போடுறாங்க. தன்னோட பேர் சாம்சன்னே இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினச்சிட்டாங்க. ஸோ அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஆகுது. இப்போ ஹீரோயினோட அம்மா ஹீரோ கொடுத்த அந்த நாய்க்கு சாப்பாடு வச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினை பார்த்துட்டு ஹீரோக்கு என்ன தான் ஆச்சு, அவன் என்ன தான் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்காங்க. ஆனால் இங்கே ஹீரோயினுக்கு அதுக்கு பதில் தெரில, சேடாக நின்றுட்டு இருக்காங்க. மேட்ரு என்ன, ஹீரோ ஒரு வாரம்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டு இப்போ 2 மாதம் ஆகிட்டு, ஆனால் ஹீரோயினுக்கு எந்த ஒரு ஃபோன் கால் மெசேஜ் போஸ்ட் கார்டுன்னு சொல்லி எதுவுமே வரல. ஆனால் மீஜோக்கு மட்டும் ஹீரோ போஸ்ட் கார்டு அனுப்பியிருக்காங்க. ஸோ ஹீரோயின் மீஜோட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க ஹீரோ நல்லா தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. மற்றபடி ஹீரோக்கும் ஹீரோயினுக்குள்ளே இந்த 2 மாதமாக எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லாமல் தான் இருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே ஹீரோயினோட வாய்ஸ் ஓவர் தான் வருது. எங்கள் 2 பேரை பற்றியும் நாங்கள் சரியாக தெரிஞ்சுக்கிடல போல். ஃபஸ்ட்டு எனக்கே என்னை பற்றி தெரியாதப்போ எப்படி ஹீரோ பற்றி நான் தெரிஞ்சுக்கிடுவேன். இப்போ நான் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேனா இல்லைனா அவரை விட்டுட்டு நான் மூவ் ஆன் பண்ணி போகணுமான்னு கூட எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட வாய்ஸ் ஓவர் வந்துட்டு இருக்கு. அப்படியே ஹீரோயின் பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு ஹீரோவை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீரோயின் கூட ஆல்ரெடி 2 டைம்ஸ் பிளைண்ட் டேட்டுக்கு போயிருப்பாங்களா, ஒரு ஹேண்ட்ஸமான பையன். அந்த பையன் அந்த இடத்துல ஹீரோயினை மீட் பண்ணுறான். நீங்கள் ஃப்ரீனா நம்ம மூவி பார்க்க போகலாமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஹீரோயின் அதுக்கு ஓகேன்னு தான் சொல்லிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் அப்படியே இங்கே ஹீரோயினோட அக்காட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அக்காவும் என்ன சொல்லுவாங்க, ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் ஹீரோ செஞ்சதுக்கெலாம் ஹீரோயினோட அக்காவுக்கு சுத்தமாக பிடிக்காது. இப்போ 2 மாதமாக ஹீரோயின்ட்ட பேசவே இல்லைங்கிறப்போ, நல்லது நீ இந்த பையனே டேட் பண்ணி ஹீரோவை மறந்துரு, அதுதான் உனக்கு நல்லது. நீயும் இந்த பையனும் மீட் பண்ணுறதுலாம் சாதாரண விதி மாதிரியே தெரியல, ஹீரோவை மறக்கிறது அவன் தான் நல்லது, அவனுக்கெல்லாம் வெயிட் பண்ணாத அப்படின்னு சொன்னால் ஹீரோயின் அப்படியே சேடாக நின்றுட்டு இருப்பாங்க. என்ன நீ இன்னும் அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னால், நான் எதுக்கா ஹீரோக்காகலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அப்படிலாம் இல்லையே, நம்ம இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் இந்த ஷாப்புக்கு நம்ம இன்னும் ரெண்ட் பே பண்ணல, நான் அதை பற்றி தான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன், கஸ்டமர் கூட வரலன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அக்கா சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னா இவங்க பிளான் போட்ட மாதிரியே ஷாப் ஓப்பன் பண்ணிட்டாங்க போல். ஸோ ஸ்டார்டிங்னோடனே சரியாக ஓடலை. ஸோ அதனால் ஹீரோயினோட அக்காவும் கொஞ்சம் சேடாக இருந்துட்டு இருக்கிறப்போ கரெக்டாக கம்ப்யூட்டரில் எனக்கு இப்படி கேக் வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் வருது. ஸோ அப்படியே ஷாப்பும் கொஞ்சம் ரன் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதுலேருந்து அந்த வீக்கோட எண்டில் ஹீரோயினும் அந்த பையனும் மூவி போகிறதுக்கான நாளும் வருது. ஸோ ஹீரோயினும் அழகாக ஹீரோயினோட அக்கா ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி
விட்டு அந்த பையன் கூட அனுப்பி வைக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தாலே அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துருவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் 2 முறை அப்படி தான் நடந்திருக்கு. இப்போ 3வது முறையும் கரெக்டாக கார் முன்னாடி ஹீரோ வந்து நிற்காங்க. இதை பார்க்குற ஹீரோயினுக்கு ஷாக்காக தான் இருக்குது. 2 மாதம் கழிச்சு ஹீரோவை பார்க்குறதுனால. இப்போ ஹீரோ என்னன்னா ஹீரோயின் பக்கத்தில் வந்துட்டு யார்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இதெல்லாம் நீ செஞ்சிட்ருக்க, யார் கேட்டு நீ போயிட்டுருக்க, காரை விட்டு இறங்குன்னு சொன்னால் ஹீரோயின் அஜிசி உங்களுக்கு நான் யாருன்னு தெரியுமா, நீங்கள் எனக்கு யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீலிங்காக அந்த இடத்துல ஹீரோவை தள்ளி விட்டுட்டு காரை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அங்கேருந்து அப்படியே மூவி பார்க்கறதுக்கு தான் போகிறாங்க. ஆனால் ஹீரோ அப்பவும் சும்மா இல்லாமல் கரெக்டாக தேட்டருக்குள்ளேயே போய் ஹீரோயின் மேலே லைட் அடிச்சுட்டு நிற்காங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பையனும் லாஸ்ட் டைம் நீங்கள் ரியலாக டேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் நான் அமைதியாக இருந்தேன், ஆனால் இப்போ எனக்கு எல்லாம் தெரியும், ஆனால் நான் இந்த முறை அமைதியாக இருக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு நாங்கள் இப்போது ரியலாக டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம், எங்களுக்குள்ளே இப்போ ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, நீங்கள் இதில் தலையிட வேண்டாம்னு சொல்கிறதுக்கு. ஆனால் இப்போ ஹீரோயினுக்கு உங்களை பிடிக்கலன்னு சொல்கிறாங்க, புரியுதான்னு சொன்னால் அவள் என்னதான் இருந்தாலும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்ருக்கேன். இப்போ தேட்டரில் இருக்கிற எல்லாருமே சத்தம் போடுறாங்க. இப்போ அதனால் ஹீரோயின் இருந்துச்சு அந்த பையன்கிட்ட சாரின்னு சொல்லி கிளம்புறாங்க. ஸோ லாஸ்ட்டில் அந்த பையன் தான் பாவம் இவங்க போடுற சண்டையில். ஸோ இப்போ ஹீரோயின் கோவமாக வந்துட்டுருக்க, ஹீரோவும் ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போ என்னாச்சுன்னு இவ்வளோ கோவமாக என் மேலே இருந்துகிட்ருக்கேன், நான் ஒரு ஃபோன் கால் பண்ணலான்னு சொல்லி தான் இவ்வளோ கோவமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட கேட்டால் ஹீரோயின் நம்மளுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு கோவத்தில் ஹீரோவை திட்டி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் ஹீரோ ஸ்டேட்டாக ஹீரோயினோட வாசலில் போய் நிற்காங்க ஹீரோயின்கிட்ட பேசியாகணும்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயினும் ஹீரோவை பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறதுக்குள்ளே ஹீரோவே ஸ்டாப் பண்ணுறாங்க. எனக்கு நீ எவ்வளோ கோவமாக இருக்கேன்னு புரியுது, சாரி அப்படின்னு சொன்னால் ஹீரோயின் அப்பவும் கேட்குற மாதிரி இல்லை, சரி நான் மண்டிட்டு கேட்டால் தான் நீ ஒத்துக்கிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் முன்னாடி மண்டி போட்டும் என்னை மன்னிச்சிக்கோ சாரின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் என்னென்னா காசு எடுத்து ஹீரோ கையில் கொடுத்துட்டு இந்தாங்க அஜிசி உங்கள் லைஃப் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ ஹீரோ என்னென்னா கோவத்தில் எனக்கு தெரியுது நீ கோவமாக இருக்கேன்னு, ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சாக தெரியல, ஏன் கோவமாக இருக்குன்னு சொன்னால் தானே நான் அதுக்குள்ளே ரீசனை உன்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், ஃபஸ்ட்டு என் கூட வா நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம்னு சொல்லி ஹீரோவோட வீட்டுக்கு கூப்பிட்டா ஹீரோயின் ஹீரோவோட கையை தட்டி விட்டுட்டு ஃபஸ்ட்டு நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளோ அழுதுட்டு இருந்தேன் தெரியுமா உங்களால் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறேன் வா நம்ம வீட்டில் போய் பேசலாம்னு சொல்லி ஹீரோயின் கூப்பிட்டா ஹீரோயின் ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா உங்களால் எவ்வளோ ஃபீல் பண்ணாங்கன்னு தெரியுமா, நீங்கள் போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாட்டும் ஆகியிருக்குமா, ஆக்சிடென்ட் எதுவும் ஆகிருக்குமான்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் என்னோட அக்கா அவள் உங்களை பிடிக்காதுன்னு தான் சொல்லிட்டு இருப்பாள், ஆனால் உள்ளுக்குள்ளே அவள் அப்படி கிடையாது, அவளும் உங்களை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்தா. அதுக்கப்புறம் தான் மீஜோட்ட கேட்குறப்போ மீஜோ சொன்னால் அவங்ககிட்ட இருந்து போஸ்ட் கார்டு வந்திருக்கு, நீங்கள் நல்லா தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ தான் எங்களுக்கும் கொஞ்சம் ரிலீஃப் ஆச்சு, எங்களை இந்தளவுக்கு டார்ச்சர் பண்ணுறதுக்கு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்டுறாங்க. ஹீரோவும் நான் உனக்கு தான் போஸ்ட் கார்டு அனுப்புனேன், உனக்கு எதுவும் ரிசீவ் ஆகலையான்னு சொல்லி கேட்காங்க. போஸ்ட் கார்டு நீங்கள் எனக்கு அனுப்புனீங்க, கனவுல அனுப்பியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்டி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறா. ஹீரோக்கும் ஒன்றும் புரியல, ஏன்னா ஹீரோ போஸ்ட் கார்டை அனுப்புனேன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஹீரோயினுக்கு அது ரிசீவ் ஆகலைன்னு மட்டும் தெரியுது. இப்போ ஹீரோயின்கிட்ட பேச வேணாம் ஹீரோயினோட அம்மாட்ட பேசலான்னு சொல்லிட்டு காலிங் பெல்லை ப்ரெஸ் பண்ணால் ஹீரோயினோட அம்மாவுக்கு ரொம்ப ஒரு கோவத்தில் வெளியே வந்துட்டு உப்பள்ளி ஹீரோ மேலே தட்டுறாங்க. என்னோட பொண்ணை இந்தளவுக்கு ஹேட் பண்ணுறதுக்கு நீ யார், இனி இங்கே வரத வேலையெல்லாம் வச்சுக்கிடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கொடுத்த அந்த நாயையும் ஹீரோ கையிலே கொடுத்துட்டு கதவை பூட்டிடுறாங்க. ஸோ அப்படியே நைட் டைம் ஆகுது. ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஹீரோயின் வீட்டு வாசலில் காத்துட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் அதே தெருவில் சின்னதாக ஒரு பார் வச்சுருக்கிற ஒரு பையன் ஹீரோயினோட வீட்டுக்குள்ளே போகிறான். என்னோட பாருக்கு இப்படி ஒருத்தன் ட்ரிங்க் பண்ணிட்டு வந்துட்டு என் வீட்டுக்கு சம்மந்தமே இல்லாமல் சாம்சங்னு பேரில் போஸ்ட் கார்டு வந்துகிட்டே இருக்குது 2 மாதமானு சொன்னான். ஸோ அதான் இந்த ஏரியாவிலேயே சாம்சங் இருக்கிறது நீங்கள் தான், இது உங்களுக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு நிறைய போஸ்ட் கார்டு எடுத்துகிட்டு அவங்க வீட்டில் கொடுத்துட்டு போகிறான். ஸோ இங்கே ஹீரோயினுக்கும் புரியுது அவங்க அம்மாவுக்கும் புரியுது, ஹீரோ அட்ரஸை மாற்றி அனுப்பினதுனால தான் ஹீரோயினுக்கு எந்த ஒரு போஸ்ட் கார்டுமே ஹீரோட்டிருந்து வரலன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒவ்வொரு போஸ்ட் கார்டாக எடுத்து ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் எப்படி இங்கேருந்து ஹீரோவை மிஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி ஹீரோவும் அமெரிக்காவிலேருந்து ஹீரோயினை ரொம்பவே மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஹீரோவை ஹீரோயின் வந்து பார்க்காங்க. என்னோட வீட்டு அட்ரஸ் என்னங்க சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறப்போ ஹீரோவும் சொல்கிறாங்க இதான் என்னோட வீட்டு அட்ரஸ்னு ஹீரோயின் காட்டுறாங்க. ஸோ ஹீரோக்கும் தெரியுது அட்ரஸை மாற்றி அனுப்பிட்டோன்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் அம்மாட்ட வந்து பேசுங்க, எங்கள் அம்மா மன்னிச்சிட்டா நான் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மாட்ட போய் பேசுகிறாங்க. நான் என் ஃப்ரெண்டை அமெரிக்காவுக்கு அனுப்புறதுக்காக போயிருந்தேன், பட் அங்கே போன இடத்துல நிறைய ஹோட்டல் இருந்துச்சு, நான் அந்த ஹோட்டல்ஸ்லாம் சுற்றி பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு, ஏன்னா ஃப்யூச்சரில் உங்களையும் சரி ஹீரோயினையும் சரி நான் நல்லா பார்த்துக்கிடணும், அதுக்காகவே நான் அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஹோட்டலையும் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். அதில் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஹோட்டலும் இருந்துச்சு, அங்கே இருக்கிற சாப்பாடு அந்த ஹோட்டல்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நான் 2 மாதமாக அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு, நீ எப்படி தனியாக இருந்து என்னத்தை தான் தெரிஞ்சுக்கிட்டேன், அட்லீஸ்ட் நீ ஒரு ஃபோன் கால் ஆட்டி நீ எங்களுக்கு பண்ணியிருக்கலாம்னு சொல்கிறதுக்கு, நான் அப்படி தனியாக இருக்கிறதுனால தான் என்னை சுற்றி இருக்கிறவங்க எவ்வளோ முக்கியமானவங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை தான் சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, நான் ஒரு வேளைக்கு ஹீரோயினுக்கு ஃபோன் கால் பண்ணியிருந்தேன்னா அவளோட வாய்ஸ் கேட்டதுமே வீக்காக இருப்பேன், கண்டிப்பாக அவளை பார்க்கறதுக்காக திரும்ப கொரியாக்கே நான் வந்திருப்பேன், அதனால தான் நான் ஃபோன் கால் பண்ணாமல் போஸ்ட் கார்டு அனுப்பினேன், ஆனால் அட்ரஸ் மாற்றி அனுப்பிட்டேன்னு சொல்லிட்டு சாரி கேட்காங்க. ஸோ இதுக்கு மேலே ஹீரோயினோட அம்மாவும் கோவமாலாம் பேசலை, நீ சாப்பிடலை தானே பசியில் இருப்பேன் நான் உனக்கு சாப்பாடு செஞ்சு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க.
போகிறாங்க. ஆனால் ஹீரோ என்னென்னா இன்றைக்கி ஒரு நாள் நைட் மட்டும் நான் ஹீரோயினை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போட்டுமான்னு சொல்லிட்டு கேட்காங்க. அவங்க அம்மா அப்படியே ஷாக்காக பார்த்துட்டு இருக்கிறதோட இந்த சீன் கட் ஆகுது. அப்படியே கொஞ்ச நேரத்தில் இங்கே ஹீரோயினோட அக்காவும் செஃப்லியும் தான் காட்டுறாங்க. ஏன்னா செஃப்லி ஹீரோயினோட அக்கா எது சொன்னாலுமே ஒத்துக்கிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தனியாக உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ஹீரோயினோட அக்காவும் வராங்க. ஸோ நம்ம லிவிங் டுகெதரில் இருப்போம், எதுக்கு நீ வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க, நீ உனக்கு என்ன பிரச்சனை, குக் பண்ணுறது, இந்த வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறது, உன் துணியெல்லாம் வாஷ் பண்ணுறது தானே உனக்கு பிரச்சனையாக இருக்குது, அது எல்லாமே நான் பண்ணுறேன், நீ எதுவுமே பண்ண தேவையில்ல, நம்ம லிவிங் டுகெதர்லையாட்டி இருப்போம், மேரேஜ் பண்ணலான்னு சொன்னால் எனக்கு அதெல்லாம் இஷ்டம் இல்லை, நான் தனியாக இப்படி இருந்துக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. இப்படி எவ்வளோ நாளைக்கு இருப்பேன், இன்னும் கொஞ்ச நாள் போனால் உன் கூட யாருமே இருக்க மாட்டாங்க, உங்கள் அம்மா சரி உன் தங்கச்சியும் சரி, உன் தங்கச்சிக்குன்னு தனியாக ஃபேமிலி வந்துட்டுனா அவள் தனியாக போயிடுவான்னு சொன்னால் எனக்கு என்ன பார்த்துக்கிட்ட தெரியும், எனக்கு யாருமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அக்காவும் போகிறாங்க. செஃப்லி என்னானாலும் சரி கண்டிப்பாக ஹீரோயினோட அக்காவை மேரேஜ் பண்ணியே ஆகணுங்கிற முடிவில் தான் இருக்காரு. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் இங்கே ஹீரோயின் தான் காட்டுறாங்க. ஸோ ஹீரோ கேட்ட மாதிரி ஹீரோயின் கூட அனுப்பி வச்சுட்டாங்க போல். ஸோ இவங்க இப்போ பேசிட்டு இருக்கிறப்போ ஹீரோயின் என்னன்னா நீங்கள் இது வரைக்கும் என்கிட்ட லவ்யூங்கிற வேர்டே சொல்லலை, என்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னால் ஹீரோ முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் இதை நீ ஹீஜின்டெல்லாம் சொல்லியிருப்பீங்களா அப்படின்னு கேட்டால் ஹீரோ அந்த வார்த்தையை நான் இது வரைக்கும் யார்ட்டுமே சொன்னது கிடையாதுன்னு வேற சொல்கிறாங்க. பரவாயில்ல என்கிட்ட சொல்லுங்கள், மீஜோட்ட சொல்லியிருப்பீங்கன்னு சொன்னால் மீஜோ என்னோட ஃபேமிலி, இருந்தாலுமே நான் அந்த வார்த்தை யார்ட்டுமே சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவோட கழுத்தை நெரிச்சு சொல்கிறாங்க. ஹீரோவும் வழி தாங்க முடியாமல் சராங்கன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே அமெரிக்காவில் இருக்கிற ஹென்ரியும் ஹீஜினையும் தான் காட்டுறாங்க. இதில் ஹென்ரி என்னென்னா ஒரு பேட் நியூஸ் குட் நியூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு குட் நியூஸை சொல்கிறாங்க. என்னென்னா இலைகள் வச்ச மருத்துவர்கள்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது போல், அதில் ஹென்ரி வேலை பார்க்க போகிறதா அந்த குட் நியூஸை சொல்லிட்டு இருக்காங்க. அதே இதில் பேட் நியூஸ் என்னென்னா நான் ஆஃப்ரிக்காவில் 2 இயர்ஸ் டாக்டராக அங்கே ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ 2 இயர்ஸ் ஆஃப்ரிக்காவுக்கு போகிறேன்னு ஹென்ரி சொன்னதுமே இங்கே ஹீஜின் கொஞ்சம் சேடாரா. ஸோ சேடானது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. வெயிட் பண்ணணுமா எதுக்கு அப்படின்னு கேட்குறப்போ நான் இப்போ தான் டாக்டருக்கு படிச்சுருக்கேன், ஸோ நான் படித்து முடிச்சிருக்கிறதுக்கு இன்னும் 2 வருஷம் ஆகும், ஸோ அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்கிறப்போ ஹென்ரியும் அப்போ சீக்கிரம் படி, எதுக்கு என்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவளும் அப்படியே படிச்சுட்டு இருந்தா. இப்போ ஹென்ரி என்னென்னா அப்படியே ஹெட் கீஸ் பண்ணிவிட்டு லிப் கீஸும் பண்ணுறாங்க. ஸோ இவங்க 2 பேரோட லவ் இங்கே அப்படியே பிக்கப் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே இங்கே கொரியாவில் மறுநாள் விடிஞ்சா ஹீரோ எப்படி ஹீரோயினை ஃபஸ்ட் டைம் கான்ட்ராக்ட் டேட்டிங் போட்டிருக்கிறப்போ நான் இந்த பொண்ணை தான் டேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோவோட அம்மா முன்னாடி போய் சொல்லியிருந்தாங்களோ அதே மாதிரி இந்த முறை ரியலாக டேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து இந்த பொண்ணை தான் டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த முறை யார் இருக்கான்னு பார்த்தோன்னா ஹீரோவோட மாமா தான், அதாவது ஹீரோ அம்மாவோட அண்ணன். ஸோ அவங்க தான் ஹீரோட அம்மா போன டைம் எப்படி ஹீரோயின்ட்ட கொஸ்டின் கேட்டாங்களோ இந்த முறை ஹீரோவோட மாமா கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ணுற, உன்னோட அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க, உன்னோட ஏஜ் என்னன்னு சொல்லி ஒன்றா கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைம் கரெக்டாக மீஜோ ஹீரோயினை பார்த்துட்டு சித்தி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். எனக்கு எப்போ நீங்கள் குக்கீஸ் செய்ய சொல்லி தருவீங்கன்னு சொல்லி கேட்குறப்போ எனக்குன்னு இப்போ தனியாக ஷாப் இருக்குது, நீ எப்போ இருந்தாலும் நான் உனக்கு சொல்லி தருவேன், நாளைக்கு வா என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நல்லாவே பேசுகிறாங்க. 2 மாதம் கேப்பில் இங்கே மீஜோவும் நல்லா பேச ஆரம்பிச்சிருக்கா. ஹீரோயினுக்கும் மீஜோக்குள்ள பாண்டும் நல்லாவே உருவாயிருக்கு. ஸோ இதை கவனிச்சுட்டு இருந்த ஹீரோவோட அம்மா என்னன்னா தனியாக ஹீரோவை கூப்பிட்டுட்டு அங்கே பாரு அவள் என்ன செஞ்சுட்டு இருக்கான்னு தெரியுதா, மீஜோவை வச்சுட்டு நம்ம ஃபேமிலிக்குள்ளே வரலான்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கா, எனக்கு ஹீரோயின் ஒன்று மேரேஜ் பண்ணுறதுல எனக்கு இஷ்டம் கிடையாது, நான் ஒத்துக்கிட மாட்டேன்னு சொல்கிறதுக்கு ஹீரோ இதை எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தது தான் போல். ஸோ அதனால் சொல்கிறாங்க நீங்கள் கேட்டுக்கிட்ட மாதிரி நான் ஹோட்டலில் பார்த்துக்கிறேன், ரெஸ்டாரண்ட்டை மேனேஜரும் செஃப்லியும் பார்த்துக்கிடட்டும், ஆனால் பதிலுக்கு நானும் ஹீரோயினை மேரேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிடணும்னு சொல்லிட்டு கேட்காங்க. அவங்க அம்மா என்னென்னா நீ இதெல்லாம் பேசி வச்சுட்டு தானே வந்திருக்கேன்னு சொல்லும்போது ஹீரோ இப்போ என்னென்னா அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பொய்யே சொல்கிறாங்க. இப்போ இதை கேட்குற ஹீரோட அம்மாவுக்கு கொஞ்சம் ஷாக் ஆகிறாங்க. இருந்தாலும் ஹீரோவோட புத்தி தெரிஞ்சு அப்போ சரி நாளைக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு போகலான்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்குற ஹீரோவும் செக்கப் தானே, கண்டிப்பாக நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு சீன்லேயே ஹீரோ ஹீரோயினை தன்னோட வீட்டுக்கு ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்றைக்கி நம்ம இதை செஞ்சு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயினுக்கு இதில் இஷ்டமே இல்லை, என்னால் முடியாது, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொன்னால் இல்லை கண்டிப்பாக நம்ம செஞ்சு தாங்கணும், வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அன்றைக்கி அவங்க 2 பேரும் ஒன்றா தான் ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரத்தில் நைட் டைம் போல் ஹீரோயினோட கனவில் ஹீரோயினோட அப்பா வராங்க. நீ லவ் பண்ணுற பையனோட நீ ஹாப்பியாக தானே இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் அம்மா நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. எதுக்கு அழுற, இல்லை நான் இப்போ ரொம்பவே அதிர்ஷ்டசாலியாக ஃபீல் பண்ணுறேன், எனக்கு எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு வேளைக்கு திடீர்னு இது எல்லாமே என்னை விட்டு போயிருமோன்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்கிறப்போ நீ பாஸ்ட்டில் நடந்ததையும் சரி ஃப்யூச்சரில் நடக்க போகிறதையும் சொல்லி எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாத, இப்போ எப்படி இருக்கியோ அதை மட்டும் நீ திங்க் பண்ண போதும், எனக்கு நம்பிக்கை இருக்குது, என்னோட பொண்ணு எப்போவுமே ஹாப்பியாக தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே அங்கே இருக்கிற அந்த ரூமோட வாலில் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் மேரேஜ் ஆகி 3 பெண் குழந்தைங்க பிறந்த மாதிரி ஃபோட்டோஸும் இருக்குது. அப்படியே ஹீரோயின் ஆசைப்பட்ட மாதிரி பெரிய ஷாப் ஓப்பன் பண்ண மாதிரியும் காட்டுறாங்க. பட் அப்படியே ஹீரோயினோட வாய்ஸ் ஓவர் வருது, இது எல்லாமே ஒரு கனவு தான், இப்போ வரைக்கும் எங்களோட மேரேஜுக்கு ஹீரோவோட அம்மா ஓகே சொல்லவே இல்லை, ஆனால் நாங்கள் இப்போ வரைக்கும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கோம், எப்பவும் ஒன்றா தான் இருக்கோம், நாங்கள் ஒன்றா இருக்கிற டைம் சிரிப்போம் அழுவோம்
வாழுவோம், ஒரு வேளைக்கு எங்களுக்குள்ளே பிரேக்கப் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் லவ் போல், லவ் இப்படி தான் இருக்கும் போல். ஆனால் என்ன ஆனாலும் சரி, நான் என்ன லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன், நான் கிம் சாம்சன் அப்படின்னு வாய்ஸ் ஓவர் முடியதோட இந்த ட்ராமாவே முடியுது. கண்டிப்பாக இந்த ட்ராமா எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ராமாவில் உங்களோட ஃபேவரட் கேரக்டர் என்னென்னு சொல்லிட்டு போங்க. என்னோடய ஃபேவரட் கேரக்டர் எப்பவும் ஹென்ரியும் ஹீரோவும் தான். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு நல்ல ட்ராமா, யாரும் போடாத ட்ராமா இருந்தால் சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.